தெருநாய்கள் பிரச்சனையை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என தமிழக அரசு மீது சென்னை உயர்நீதிமன்றம் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இது தொடர்பாக அரசுக்கு நீதிமன்றம் ஏதேனும் முக்கிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களா? இந்த வழக்கோட முழு பின்னணி என்ன? வணக்கம். அதாவது தெருநாய் பிரச்சனையில இருந்து பொதுமக்களை பாதுகாப்பு சம்பந்தமா உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. அதாவது தெருநாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி ஒரு 3-4 உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த உத்தரவுகளை எல்லாம் அமல்படுத்தக்கூடிய வகையில நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து உயர்நீதிமன்றங்களும் தாமாக முன் வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இந்த உத்தரவு எல்லாம் அமல்படுத்தப்படுதா இல்லையா அப்படிங்கறத கண்காணிக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தாமா முன் ஒரு வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இது சம்பந்தமா, அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை அமல்படுத்தினது சம்பந்தமா அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசுகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு இன்னைக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த போது தமிழக அரசு தரப்புல ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அறிக்கைங்கிறது தயாரா இருக்குது, அது தாக்கல் செய்யறதுக்கு 1 வார கால அவகாசம் வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைச்சாரு. இதை ஏத்துக்கிட்டு அறிக்கை தாக்கல் செய்யறதுக்கு 1 வார கால அவகாசம் வழங்கி விசாரணையை 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள், தெருநாய் கடி சம்பவங்கள் தினந்தோறும் நடந்துட்டு இருக்குது, பெரும்பாலும் குழந்தைகள் இந்த தெருநாய்களால பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில மாதந்தோறும் நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு அறிக்கை அளிக்க வேண்டியிருக்குது. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே 4 வார அவகாசம் வழங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் 1 வாரம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம தெருநாய் பிரச்சனையை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு எடுத்ததா தெரியல. இந்த ஒரு அதிருப்தியை நீதிபதிகள் பதிவு செஞ்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் கூட தெருநாய்கள் பிரச்சனை அதிகமா இருக்கு, இந்த தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அரசின் அறிக்கையில வேணுமானா அந்த நடவடிக்கை பற்றிய விவரங்கள் இருக்கலாம், ஆனா நேர்ல எதுவும் தெரியல. அதனால உடனடியா உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.